செண்பகம் துரைராஜன் அவங்களுடைய கேஸ் பத்தி பார்த்தலாம். இந்த கேஸ் எப்ப நடந்துச்சு? 1950ல நடந்துச்சு. எதுக்காக? ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுக்காக. இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ல எனக்கு ரிசர்வேஷனை காரணம் காட்டி எனக்கு சீட் ஒதுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு மெடிக்கல் காலேஜ் சைடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1927ல சுப்ராயன் அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தப்ப தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்றது படி நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் நிறைய கொடுத்துருக்கோம். அதுபடிதான் இப்ப வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் இதை விசாரிச்சுட்டு கான்ஸ்டியூஷன் தான் நமக்கு முக்கியம், அதுல ரிசர்வேஷன் பத்தி எதுவுமே சொல்லாதனால இந்த ரிசர்வேஷன் பாலிசி, தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி செல்லாதுன்னு சொல்லிட்டு செண்பகம் துரைராஜருக்கு சாதகமா அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து காலேஜ் சைடு இருந்து 1951ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதே வழக்கு போகுது. அங்கேயும் செண்பகம் துரைராஜ் அவர்கள் தான் வின் பண்றாங்க. அதுக்கடுத்து தான் முதல் அமெண்ட்மெண்ட் படி 1951ல ஆர்டிகல் 15 and 16ல ரிசர்வேஷன் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணாங்க. வேற எதுவும் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.